நீட்டு எதிர்ப்பு, நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு, இடபிள்யூஎஸ் எதிர்ப்புலாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். 2700 கிலோமீட்டர் அளவுக்கு ஆசிரியர் வீரமணி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. மாணவர்கள், இளைஞரணியை சேர்ந்தவர்கள் மாநிலம் முழுவதும் 2 கட்ட பிரச்சாரங்களை நடத்தியிருக்கிறாங்க. எல்லாம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு. அந்த விழிப்புணர்வுடைய தாக்கம் தான் இன்றைக்கி நீட்டு பெரிய பிரச்சனையாக வெடிக்கிற பொழுது அதுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை, ஒரு பரபரப்பு இல்லை, அது குறித்து உரையாடல் இல்லைன்னா எப்படி அது இதாகும்? அப்போ 10 வருஷ போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இருக்கிற நீட்டு எதிர்ப்பினுடைய தாக்கம். அதை இன்றைக்கி நாங்கள் தடுத்தோம். திராவிடர் கழகத்தினுடைய போராட்டங்கள் பல ஆண்டுகள் தான் நடக்கும். பிராமணால் பெயரழிப்பு போராட்டத்திலிருந்து, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து, இடஒதுக்கீடு போராட்டத்திலேருந்து, மண்டல் கமிஷனை நிறைவேற்ற கோரி ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக 10 ஆண்டு காலம் போராடி அமைப்பு தானே திராவிடர் கழகம். அது நிறைவேறிச்சா இல்லையா? 69% இடஒதுக்கீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான போராட்டம் இப்போ ஒரு அரை நூற்றாண்டு கால போராட்டம். இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே சாதித்து காட்டிய திராவிடர் கழகம். ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொண்டு வந்த யோசனை, அதைத்தான் இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு சட்டமாக வச்சுருக்கோம். அதனால் திராவிடர் கழகத்தினுடைய போராட்டத்துக்கு காலம் என்பது இடைவெளி தள்ளி போகுமே தவிர அது வெற்றி பெறும் என்பது வரலாறு நிரூபிச்சிருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் திராவிடர் கழகத்தினுடைய வரலாறை முதல்ல படிக்கணும். பெரியார் கொள்கை தலைவர்னா மட்டும் போதாது. பெரியாருடைய இயக்கம் எவ்வளவு வலிமையான இயக்கம், அதுதான் எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிறார். சமூக நீதி பிரச்சனையில் கை வைக்காதீர்கள். ஆசிரியர் வீரமணி அவர்கள் விடுக்கிற எச்சரிக்கை அது. சமூக நீதி பிரச்சனையில் கை வைக்காதீர்கள், தாவேக்கா அரசுக்கு விடுகிற எச்சரிக்கை.